காலங்கள் கடந்து நிற்கும் புனித விருந்தாவனம். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் ஸ்ரீமதி ராதாதேவியின் பிரேமையும் அவள் மீது பக்தர்கள் கொண்ட அன்பு பக்தியும் மேலும் அவள் பக்தர்கள் மீது கொண்ட அன்பும் என்றுமே மாறாது. ஸ்ரீ ராதாதேவியின் பூவுலக அவதாரம் முடிந்தாலும் இன்றும் தன் பக்தர்களிடையே தினம் தினம் பற்பல லீலைகளை புரிந்து கொண்டுதான் இருக்கின்றாள். ஸ்ரீ ராதா கண்ணனின் அவதாரம் முடிந்து பல ஆண்டுகள் கடந்துவிட முகலாயர்களின் படையெடுப்பில் விருந்தாவனத்தில் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் லீலை செய்த தலங்கள் மண்ணுக்குள் புதையுண்டது. எது எங்கு நடந்தது என்று யாருக்குமே தெரியாமல் மாயமானது. அவற்றை மீண்டும் கண்டுபிடித்து ஸ்தாபிக்க கௌடிய வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கோஸ்வாமிகளை நியமித்தார். யார் இந்த கோஸ்வாமிகள்? ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஆழ்வார்கள் என்பவர்கள் எப்படி ஸ்ரீ வைகுண்டத்தில் நித்தியசூரிகளின் அம்சமோ அவ்வாறே கோஸ்வாமிகள் என்பவர்கள் லீலா வைகுந்தமான ஸ்ரீ கோலோகத்தில் ஸ்ரீ ராதாதேவியின் தோழிகளாக மஞ்சரிகளின் அம்சம். இந்த கோஸ்வாமிகளில் மிகவும் முக்கியமானவர்கள் ரூப, சனாதன, அனுப்பம. இம்மூவர் இல்லையென்றால் இன்று நாம் காணும் விருந்தாவனமே இல்லை. இம்மூவரும் ரூப கோஸ்வாமி என்பவர் மிகவும் முக்கியமானவர். ரூப கோஸ்வாமி என்பவர் ஸ்ரீ ராதாதேவியின் தோழியான ரூபமஞ்சரியின் அம்சம். இவரே பக்தி ரசாமிருத சிந்து, உஜ்வல நீலமணி, லகு பாகவதாமிருதம், ஸ்தவமாலா, மதுர மகாத்மியம், உத்தவ சந்தேஷம், ஹம்சதூதம், நாடக சந்திரிகா, உபதேசாமிருதா என்னும் பொக்கிஷமான பல நூல்களை இயற்றினார். ரூப, சனாதன, அனுப்பம கோஸ்வாமிகள் என்ற இம்மூவரும் உடன் பிறந்த சகோதரர்கள். கர்நாடகாவில் 15ஆம் நூற்றாண்டில் பாரத்வாஜ கோத்திரத்தில் பட் குலத்தில் பிறந்தவர்கள். இன்றும் இந்த பட் குலத்தில் பிறந்தவர்களே ஸ்ருங்கேரி பீடத்தில் பூஜை செய்கின்றனர். இவர்களின் இயற்பெயர் வெவ்வேறு. ரூப கோஸ்வாமியின் இயற்பெயர் சந்தோஷா, சனாதன கோஸ்வாமியின் இயற்பெயர் அமரர், அனுப்பம கோஸ்வாமியின் இயற்பெயர் வல்லபா. இம்மூவரும் சார்பபௌம பட்டாச்சாரியர் மற்றும் மதுசூதன வித்யா வசஸ்பதி என்ற ஆசிரியர்களிடம் குருகுலத்தில் கல்வி பயின்றனர். தாய்மொழி மட்டுமின்றி பர்ஷியன், அரேபிக் போன்ற மொழிகளிலும் பெரும் பாண்டித்துவம் பெற்றனர். இந்த பாண்டித்துவத்தால் உசைன் ஷா என்ற சுல்தானிடம் பெரும் பதவி வகித்திருந்தனர். காலங்கள் உருண்டோட பல கதைகள் நிகழ்ந்தேறியது. இம்மூவரும் சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றி அவர் ஆணையாக விருந்தாவனத்தில் கண்ணன் லீலைகள் நிகழ்ந்த ஸ்தலங்களை புனர்ஸ்தாபிக்க விருந்தாவனம் சென்றனர். ஆடம்பர அரண்மனை வாழ்க்கையை தியாகம் செய்த தவ ரிஷிகளாக கண்ணனின் பல லீலைகள் செய்த இடங்களை தேடி தேடி அலைந்து கண்டுபிடிக்க பிரயத்தனம் செய்து கொண்டிருந்த தருணம் ஸ்ரீ ராதாதேவி செய்த ஒரு லீலையை இன்று நாம் திருக்கோலமாக தரிசிக்க உள்ளோம். விருந்தாவனத்தில் 3 கதம்பவனம் முக்கியமானது. கதம்ப குண்டம், கேலி கதம்பம், தேர்கதம்பம். இவை கதம்பத்ரயம் என்று அழைக்கப்படுகின்றது. கதம்ப காந்தி அல்லது கதம்ப குண்டம் ஸ்ரீ ராதாகிருஷ்ண ராசலீலை புரிந்த இடம். கேலி கதம்பம் விஷநாகமான காளியன் மீது ஆடி விளையாடி அடக்கிய இடம். தேர்கதம்பம் கோபாலனாக கண்ணன் தன் பிரிய பசுக்களை மேய்த்த இடம். ஒரு நாள் தேர்கதம்பம் என்னும் இடத்தில் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தார். அவர்தான் மகாபக்தராயிற்றே. தியானத்தில் ஆழ்ந்து விட்டால் நேரம் போவது கூட தெரியாது. பசி, தாகம், உறக்கம் ஆகியவற்றை மறந்து கண்ணனையே சதா நினைத்து கொண்டிருப்பார். கண்ணனின் பல லீலைகளை அவருடைய விளையாட்டு லீலைகளை நினைத்து நினைத்து தியானத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். சில நாட்கள் கழித்து கண்விழிக்கும் தருவாயில் தன் தம்பியான சனாதன கோஸ்வாமி கண்ணனின் லீலைகளை தியானித்தபடி பல நாட்கள் அன்ன ஆகாரமின்றி தேர்கதம்பத்திற்கு வருவதை அறிந்து கொண்டார். ஐயோ, என் தம்பி என்பதால் மட்டுமல்ல, ஒரு வைணவருக்கு உணவளிக்க கூட என்னிடம் இப்பொழுது எதுவுமே இல்லாத தரித்திரத்துடன் உள்ளேனே என்று வருந்தினார் ரூப கோஸ்வாமி.
அப்பொழுது அவ்வழியாக வந்த ஒரு ஆயர் சிறுமி கைகளில் பால் ததும்ப ததும்ப ஒரு பானையுடன் வந்தாள். சாமி, நான் இங்கே தான் பக்கத்தில் கிராமத்தில் மாடு மேய்க்கிறேன். என் பேர் கிஷோரி. நான் ரொம்ப நாளாக நீங்கள் தியானத்தில் இருக்கிறத பார்த்தேன். இன்னைக்கு நீங்கள் கண் விழிக்கிற நேரமாக பார்த்து என் மாடு கண்ணு போட்டுச்சு. அதனால் எங்கள் அம்மா நிறைய திரட்டுப்பால் கறந்தாங்களா, அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பால் கொடுக்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன் சாமி. அம்மாடி பாப்பா, நீ பார்க்க அந்த ராதாதேவி மாதிரியே இருக்க. ஆனால் நானும் சன்னியாசி, எனக்கு சமைக்க எல்லாம் தெரியாது அம்மாடி. இந்த பாலை வைத்து நான் என்னம்மா செய்வது? அவ்வளவுதான விஷயம். நாதோ சத்த நேரத்தில் நாக்குக்கு ருசியாக ஒரு பாயாசத்தை சமைச்சிடுறேன் என்று கூறி அப்பெண் குழந்தை விறகு வைத்து அடுப்பு மூட்டி கோஸ்வாமிக்காக சுவைமிக்க ஒரு பாயாசத்தை செய்து கொடுத்தாள். வேலை முடிஞ்சிச்சு சாமியே, நான் வரேன் என்று தன் மாட்டுக்களை ஓட்டிக்கொண்டு சென்றாள். சிறிது நேரத்தில் சனாதன கோஸ்வாமி அங்கு வந்தார். இரு வைணவர்களும் நமஸ்காரங்கள் ஒருவருக்கொருவர் தண்டம் சமர்ப்பித்துக் கொண்டனர். பின்னர் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிக்கு அந்த பாயாசத்தை அளித்தார். அதை சுவைத்த சனாதன கோஸ்வாமி திகைத்து போனார். இது சாதாரண சுவையல்ல சுவாமி, இதில் ஸ்ரீ ராதாதேவியின் மனம் கமழ்கின்றது. ஏதோ கண்ணனுக்கு அவள் செய்து தந்த கைப்பக்குவம் உள்ளது போல தோன்றுகின்றது. இதை சமைத்தவர் சாதாரணமானவர் அல்ல சுவாமி. உண்மையில் இதை தமக்கு தந்தது யார் என்று சனாதன கோஸ்வாமி விசாரிக்க ரூப கோஸ்வாமி நடந்ததையெல்லாம் கூறினார். செக்கச்சுவேர் என்ற ஒரு பெண் குழந்தை வந்தாரப்பா. குருகுரு என்ற உருண்டையான கண்கள், சுருட்டையான கேசம், மதுரமான பேச்சு, நீல வண்ண ஆடையுடன் வந்தாள். பேர் கிஷோரி என கூறினாள். பக்கத்து கிராமத்துக்காரி என கூறி பாயாசம் செய்து கொடுத்தாள். இதை கேட்டதும் சனாதன கோஸ்வாமிக்கு தூக்கி வாரி போட்டது. இருவரும் அச்சிறுமி கூறிய கிராமத்திற்கு விரைந்தனர். அங்கு அச்சிறுமியை போல் எவருமே இல்லை. அங்கு அருகில் ஒரு கோவிலில் பஜனை சத்தம் கேட்டிருந்தது. பக்தவத்சலா பாகவத பிரியராதே கோவிந்தா, பக்தவத்சலா பாகவத பிரியராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்திரா பிருந்தாவன சந்திரா, அநாதநாதாதீன வந்தோ ராதே கோவிந்தா. கோவிலுக்குள் சென்று பார்த்தால் ஆச்சரியத்திற்கும் ஆச்சரியம். அச்சிறுமி அணிந்திருந்த ஆபரணங்கள் ஆடைகளோடு ஸ்ரீ ராதாதேவியின் விக்கிரகம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் தெரிந்தது, தன்னிடம் வந்து பாயாசம் சமைத்து உரையாடியது எல்லாம் ஒருவளே, ஸ்ரீ கிருஷ்ண மனமோகினி பக்த பிரியா பக்த சம்ரக்ஷினி ஸ்ரீமதி ராதாராணி என்று. லீலை நிகழ்ந்த இடம் இன்றும் பிருந்தாவனத்தில் ரூபதோரன் என்று தேர்கதம்ப வனத்தில் காட்சி தருகின்றது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஸ்ரீ ராதாதேவியின் அனுக்கிரகத்தால் கதம்பவனத்தின் மரங்கள் அவற்றின் கிளைகளே கூரையாக படர்ந்திருக்கின்றன. இன்றும் நாம் அனுபவமாக கண்ணுக்கெதிரே தரிசிக்கலாம். இன்றும் ஸ்ரீ ராதாதேவி தன் பிரிய பிரஜவாசிகளுள் தானும் ஒருவளாக பகவானின் பக்தர்களுக்கு லீலைகள் செய்து அருட்பிரசாதிப்பவளாக திகழ்கிறாள். ராதே 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 ராதே. राधा रानी की जय, महारानी की जय, राधा रानी की जय, महारानी की जय, बोलो बरसाने वाली की जय जय जय, बोलो बरसाने वाली की जय जय जय, राधा रानी की जय, महारानी की जय, राधा रानी की जय, महारानी की जय। ठाकुरानी की जय, हरि प्यारी की जय, ठाकुरानी की जय, हरि प्यारी की जय,
वृषभानु दुलारी की जय जय जय, वृषभानु दुलारी की जय जय जय। राधा रानी की जय, महारानी की जय, राधा रानी की जय, महारानी की जय। गौरांगी की जय, हेमांगी की जय, गौरांगी की जय, हेमांगी की जय। ब्रजराज कुमारी की जय जय जय, ब्रजराज कुमारी की जय जय जय। राधा रानी की जय, महारानी की जय, राधा रानी की जय, महारानी